வணக்கம். உலகெங்கிலும் ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, தமிழ் மக்களே, உங்களை இன்றைய தேடலில் 165வது பகுதியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி பஞ்சபூதங்களும் நவக்கோள்களின் ஆசையுடன் திருமண பொருத்தங்கள் என்ற ஒரு தொடர்ச்சியில் லட்ச பொருத்தம் என்ற ஒரு பொருத்தத்தின் விழா வாரியாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுள்ளோம். இதில் லட்ச பொருத்தம் வரிசையில் தொடை ரஜ்ஜு என்று கூறக்கூடிய ஒரு தொடை ரஜ்ஜை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். லட்ச பொருத்தம் என பல இளம் தலைமுறையினர்கள் பல நபர்களை அணுகி பயந்து அவர்களுடைய சந்தேகங்களை நாம் சில இடங்களில் பார்த்ததன் பயனாக அவர்களுக்கு உதவும் ஒரு நோக்குடன் இந்த ஒரு பதிவினை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு உள்ளேன். தொடைரஜ்ஜு, இதற்கு முன்னாடி தொடைரஜ்ஜுக்கு முன்னால் வேதை பொருத்தம் என்ற ஒரு பொருத்தம் உள்ளது. கணவன் மனைவி வாழ்நாளில் பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அந்த வகையில் சுக்கிரன் மற்றும் சனியினுடைய நட்சத்திரங்கள் வேதை பொருத்தங்களில் வருகிறது. பரணிக்கு அம்சமும், பூரத்திற்கு உத்திரட்டாதியும், பூராடத்திற்கு பூசமும் இந்த வேதை பொருத்த பட்டியலில் இடம்பெறுகிறது. அதே சமயம் கணம் மற்றும் வேதை ரட்சு பொருத்தத்தின் வரிசையில் இந்த ரட்சு பொருத்தத்தின் தொடர்ச்சியாக தனியாக இரண்டாவது, ஏற்கனவே முந்தைய பதிவில் பாத பொருத்தம், இந்த ரட்சு பொருத்தத்தில் பாத பொருத்தம் இல்லாவிட்டால் என்ன என்றது பார்த்தோம். இன்றைய பதிவில் சுக்கிரனுக்கு சனி வேதையாக இருந்தது, அதனுடைய நட்சத்திரங்கள் பட்டியலை இங்கே காண இருக்கின்றோம். தொடை ரஜ்ஜு இருக்கக்கூடிய தீங்குகள் என்னவெனில், தொடை ரஜ்ஜில் தனம், அதாவது பணம், பொருளாதார பிரச்சனைகளை மட்டுமே ஏற்படுத்தும். லட்ச பொருத்தம் என்ற உடனே இளம் தலைமுறையினர்களை பயமுறுத்தி பரிகாரம் மற்றும் வாழ்நாளில் இணைவை திருமணங்கள் பொருத்தங்களில் அவர்களுக்கு மிகுந்த ஒரு பயத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கி விடுகிறார்கள். அதனை தெளிவுபடுத்தவே, அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தவே இந்த பதிவு ஆகும். சுக்கிரனின் நட்சத்திரம் பரணிக்கு அம்சமும், பூரத்திற்கு உத்திரட்டாதியும், பூராடம் நட்சத்திரத்திற்கு பூச நட்சத்திரமும் இங்கு தொடை ரஜ்ஜில் இடம்பெறுகிறது. தொடை ரஜ்ஜு என்ற ஒரு பட்டியலில் இந்த சுக்கிரனுடைய 3 நட்சத்திரமும் சனியினுடைய 3 நட்சத்திரமும் இடம்பெறுவதால் ஏற்படக்கூடிய தீங்குகள், தீமைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் என்னவெனில், தனம், பொருளாதாரம் மற்றும் அவருடைய வாழ்வியல் சூழ்நிலையில் பணப்பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமே தவிர ரஜ்ஜு பொருத்தம் என பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே ரஜ்ஜு பொருத்தம் என உடனே இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் 25 to 35 மேற்படி நட்சத்திரத்தில் இணைந்தவர்கள் அல்லது திருமண பொருத்தத்திற்காக காத்திருப்பவர்கள் பல ஜோதிடர்களை அணுகி இந்த ரஜ்ஜு பொருத்தம் என ஒரு சுருக்கமான ஒரு பிரச்சனைகள், ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என அறவுரையாக கூறிவிடுகிறார்கள். அதை பார்த்து பயந்து விடுகிறார்கள். அதனை தெளிவுபடுத்தவே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பதிவுகளை இங்கு வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி கொடுக்கிறேன். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும், யாம் பெற்ற சிரமங்கள் எனது சிறு வயதில் நான் பட்ட கஷ்டங்கள் இன்றைய சூழ்நிலையில் இளம் சமுதாயினர் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் இதனை உதவும் வகையிலும் வழிகாட்டும் வகையிலும் வெளியிட்டு கொண்டு உள்ளேன். இன்றைய பதிவில் நாம் தொடை ரஜ்ஜு பட்டியலை பார்த்து கொண்டு உள்ளோம். எனவே இந்த ஒரு ரஜ்ஜு பொருத்தம் என பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஏற்கனவே இணைந்திருந்தால்
பொருளாதாரம் மற்றும் அதனுடைய சூட்சுமங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவு ஆகும். எனவே ஏற்கனவே திருமண பொருத்தங்களில் இணைந்து உள்ளவர்களுக்கு பரிகாரமாக அதை கூற வேண்டுமானால் அவர்கள் இந்த பொருளாதார விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்து நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை வாழ எத்தனிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சிக்காகவும், ஏற்கனவே இன்னும் திருமணமாகாமல் திருமண பொருத்தத்திற்காக பலரிடம் அலைந்து கொண்டுள்ளவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த பட்டியலை வெளியிட்டு கொண்டுள்ளேன். பயன்பெற வாழ்த்துகிறேன். உலகெங்கிலும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு உதவும் நோக்கத்துடன் இந்த பதிவை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுள்ளேன். எனவே ரஜ்ஜு பொருத்தத்தில் கடந்த பாத பொருத்தத்தையும் இப்போ இரண்டாவது தொடை ரஜ்ஜு பொருத்தத்தினால் ஏற்படுற தீங்குகளும் இன்றைய பதிவில் விரிவாக பார்த்து கொள்ள உள்ளோம். எனவே ரஜ்ஜு பொருத்தம் என ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த இரண்டு தற்போது இன்றைய பார்த்து கொண்டுள்ள தொடை பொருத்தத்தில் பொருளாதார பிரச்சனைகள் நாம் சிரமப்படக்கூடும். இந்த விழிப்புணர்ச்சிக்கான பதிவை உங்களுக்கு அதிக அளவு உபயோகமாக இருக்கும் என இறைவனையும் கோள்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி எல்லா நலமும் பெற வாழ்த்தி உங்களிடமிருந்து இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எமது பதிவுகளை பின்பற்றி அதனுடைய பயனை அடையும் அனைத்து நேயர்களுக்கும் மனதார நெஞ்சார வாழ்த்தி அவர்களுக்கு மானசீகமான வாழ்த்துக்களை கூறி இன்றைய நாள் இனிய நாளாக விளங்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தினையும் நவக்கோள்களையும் வேண்டி நான் இந்த பதிவினை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுள்ளேன். இந்த ரட்சு பொருத்தத்தினுடைய சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்தில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ள விளைகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எம்மை ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமாற கோடான கோடி நன்றிகள். நன்றி.